Hello friends, I am Thirumurugan, the founder of Thirus IAS Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் குளோபல் வார்மிங். நமக்கு தெரியும் புவியில வெப்பமயமாதல் நிறைய வெப்பம் அதிகமாயிட்டே இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இந்த வெப்பம் ஏன் அதிகமாகுது அப்படிங்கறத இந்த கிளாஸ்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். So we have sun. சன்னில இருந்து நமக்கு சோலார் ரேடியேஷன்ஸ் வருது. இன்கமிங் solar radiations. Incoming solar radiations, shortly called as insolation. அது earth surface reach பண்ணும். So it eats up the earth. So எந்த ஒரு hotter bodyல இருந்து heat waves வந்தாலும் நம்ம அதை radiations அப்படின்னு நம்ம சொல்லுவோம். So இந்த incoming solar radiations நம்ம அட்மாஸ்பியர்ல இருக்கிற ஏர் என்ன பண்ணாதுன்னா இட் won't trap it. It allows the entire incoming solar radiations to go to the earth surface. Because வரக்கூடிய earth incoming solar radiations பாத்தீங்கன்னா அது short waves வரும். So what is short waves? கம்மியான நேரத்துல when we receive more number of waves, we can call it as short waves. Short waves, high frequency. So frequency is more. So நீங்க டெய்லியும் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா your frequency is high. So அப்ப நீங்க short waves அப்படி நீங்க சொல்லலாம். So incoming solar radiations will be of short waves, high frequency. It is transparent to the earth's atmosphere. So அது உள்ள டைரக்டா என்டர் ஆகுது. Once the earth surface starts to heat it up, இதுல இருந்து மறுபடியும் வெளியே போறது terrestrial radiations. கரெக்டா சொல்லணும்னா இன்ஃப்ராரெட் வேவ்ஸ் தான் திரும்ப போகும். இந்த இன்ஃப்ராரெட் வேவ்ஸ் பாத்தீங்கன்னா இது லாங் வேவ்ஸ், which means that low frequency. ஸோ கம்மியான நேரத்தில் ரொம்ப நிறைய வேவ்ஸ் வராது. இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம் பீரியட் ஃபார் அ சிங்கிள் வேவ். ஸோ இந்த லோ ஃப்ரீக்வன்சி லாங் வேவ் என்ன பண்ணுன்னா அட்மாஸ்பியர்ல இருக்கிற சில கேசஸ், மேபி எக்ஸாக்ட்லி வி கேன் கால் இட் ஆஸ் கிரீன் ஹவுஸ் கேசஸ். greenhouse gases, carbon dioxide, methane, nitrous oxide, chlorofluorocarbons, ரெஃப்ரிஜரேட்டர் ஏர் கண்டிஷனர்ல இருந்து வெளியே வர கேசஸ். இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் என்ன பண்ணுன்னா இட் ட்ராப்ஸ் த ஹீட் ஃப்ரம் த டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன்ஸ். அதாவது பூமி சூடானதுக்கு அப்புறம் வரக்கூடிய வெப்பம், டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன்ஸ், லாங் வேவ்ஸ்ல வரக்கூடிய அந்த ஹீட் வேவ்ஸ் இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ், அட்மாஸ்பியர்ல இருக்கிற கிரீன் ஹவுஸ் கேசஸ், கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு என்ன பண்ணுன்னா ட்ராப் பண்ணும். But the problem here is when we emit more number of carbon dioxide. So இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு greenhouse gases ஓட கண்டென்ட் அதிகமாயிடுச்சு, வால்யூம் அதிகமாயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வண்டில இருந்து வெளியே வர பொல்யூஷன் கார்பன் டை ஆக்சைடு, அக்ரிகல்ச்சர்ல இருந்து இல்ல கேட்டில் கால்நடைகள் அதிகமா ரிலீஸ் பண்றது மீத்தேன், பேட்டரி, லெட், ரெஃப்ரிஜரேட்டர்ல இருந்து வர்றது நைட்ரஸ் ஆக்சைடு அண்ட் குளோரோஃப்ளூரோ கார்பன்ஸ். So when we emit more greenhouse gases, it disturbs the atmosphere. அப்போ greenhouse gases atmosphereல அதிகமாக it traps more terrestrial radiations. அப்போ என்ன பண்ணும்னா அது திரும்ப ஹீட்டை திரும்ப பூமிக்கே அனுப்பிடும். It traps the heat here and sends back to the earth surface itself. அப்போ திரும்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா பூமி அதிகமான வெப்பத்துல சூடாகிட்டே இருக்கும். So global warming க்கு பின்னாடி இருக்கிற கான்செப்ட் இதுதான், right? So if you like this video, please share it to your friends. Thank you.